ஆனது வஞ்சித்து பாவம் செய்ய வைத்து அந்த பரிசுத்தத்தை இழந்து விட்டார்கள். அப்படிதானே? அந்த அதிகாரத்தை இழந்துட்டாங்க. அதை திருப்பி மீட்டு எடுக்கிறதுவே தேவன் பூமியிலே பிறந்து அந்த அதிகாரத்தை என்ன செஞ்சிட்டாரு? திருப்பி நம்ம கிட்ட வாங்கி கொடுத்துட்டாரு. இப்ப அந்த அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட இருக்கு, விசுவாசிகள் இடத்துல இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்புதல் மிக மிக அவசியம். அடுத்தது விசுவாசம். அடுத்த ராஜ்யத்திற்கு போக வேண்டிய நுழைவு வாயல் என்னது? விசுவாசம். தேவன் பேரில் வைத்த விசுவாசம் மிக மிக முக்கியம். சரிங்களா? மார்க்கு 1:15 வாசிக்கலாம். மார்க்கு 1:15. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்கள் ரொம்ப மோசமா நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமாவா இல்லையா? பல பல வேதனையான காரியங்கள், பல பல இடங்கள்ல போர் போன்ற காரியங்கள், ஒருத்தர் அன்பில்லை, ஒருத்தர் வெறுக்கிறாங்க. ரொம்ப டெக்னாலஜி மூலமா வாலிப பிள்ளைகள் கெட்டு போறாங்க. அப்படிதானே? ஆனா நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? பிசாசு வேகமா அவனுடைய கிரியைகளை செஞ்சிட்டு இருக்கான். ஆனா நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? நம்ம அதுக்கு ஏத்த வேகம் இருக்கா நம்ம கிட்ட? நமக்கு அந்த ஏற்ற வேகம் இல்லை. நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? அதை பார்த்தோம், ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடறோம்? அதோடி விட்டுடுறோம். அதுக்கு ஒரு சின்ன ஜபம் வேணா பண்ணிட்டு நம்ம விட்டுடுறோம். ஆனா நம்ம அக்கினியாய் மாற வேண்டும். நாம் எப்படி மாற வேண்டும்? அக்கினியாய் மாறி நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும். பிசாசின் தந்திரங்களை நாம் ஜெபத்தின் மூலமாக முறியடிக்க வேண்டும். முறியடிக்க முடியுமா? முடியாதா? முறியடிக்கலாம். இப்போ நம்ம சுவிசேஷத்தை அநேகருக்கு நம்ம பிரசங்கிக்க வேண்டிய காலம் நெருங்கி விட்டது. இப்போ பாஸ்டர் ஐயா சொன்ன மாதிரி அநேக இடங்கள்ல நீங்க சுவிசேஷத்தை எடுத்து செல்றீங்க. ரொம்ப ஒரு அருமையான ஒரு காரியம் இது. இன்னும் அநேக இடங்களுக்கு உங்க வேலை செய்யற ஸ்தலமா இருக்கட்டும், நீங்க யாரை பாக்குறீங்கனாலும் ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவரை ருசித்து பாருங்கள் நீங்க சொல்லுங்க. உங்களோட ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை அந்த ஆத்மாவை ஆதாயம் பண்ணும். அப்ப நீங்க யாரை பாக்குறீங்களோ அவங்கள பரிசுத்த வாழ்த்துதல்னால வாழ்த்தி அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைய விதைங்க. அந்த விதை பல மடங்கு பெருகி அது கனி தருகின்ற ஒரு விருட்சமாக மாறும். ஸோ நீங்க விதைக்கிற விதைகள் ஒரு நாளும் என்ன செய்யாது? வீணாக போகாது. அடுத்ததாவது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நமக்கு என்ன வேண்டும்? தாழ்மை வேண்டும். தாழ்மை மிக மிக முக்கியம். தாழ்மை நம்ம குடும்பத்தின் மக்களிடத்திலே நம்மளுக்கு கிடையாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயே தாழ்மை கிடையாது. ஒருவர் சண்டை போடுறது, விட்டு கொடுக்காம இருக்கிறது, நீ பெருசு நான் பெருசு, அந்த மாதிரி ஈகோ, அந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே என்ன செய்யறோம்? சண்டை போட்டுக்கிறோம். வெளியில போனா வேலை செய்யற இடத்துல சண்டை போடுறது. ஒரு தாழ்மை இல்லாத ஒரு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. தாழ்மையா இருக்கிறனால ஏதாவது குறைவுபடுமா? குறைவுபடாது. தாழ்ந்து போனா தேவன் அதை பார்த்து நமக்கு ஏற்ற ரிவார்டா ஆண்டவர் கொடுப்பார். எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 18:3-5 யாராவது வாசிங்க. ஆமென். இப்போ பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா நீங்க என்னதான் பண்ணாலும் அந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு கோவம் வரும். ஆனா அதை மறந்துடுவாங்க. அடுத்த நிமிஷமே என்ன செய்வாங்க? உடனே அதை மறந்துட்டு உடனே பேசுவாங்க. அப்ப அந்த குழந்தைகளோட இயல்பு நம்மளுடைய வாழ்க்கையிலும் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நமக்குள்ள இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம என்ன செய்ய முடியும்? பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியும். நம்ம தாழ்மை இல்லை அப்படின்னா நம்ம மற்றவர்களுக்கு நம்ம உபதேசம் பண்ணி பிரயோஜனமே கிடையாது.
நமக்குள்ள ஒரு தாழ்மை இருந்தாதான் மற்றவர்கள் அதை பார்த்து, ஓ இவர்கள் கிறிஸ்தவர்களா இருக்கிறனால தான் இவர்கள் இவ்வளவு தாழ்மையா இருக்காங்க அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துவார்கள். அவங்களே அறியாம என்ன செய்வாங்க, கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துவார்கள். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில என்ன இருக்க வேண்டும், தாழ்மை இருக்க வேண்டும். தாழ்மை இருந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்விலும் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும், மற்றவர்களுடைய வாழ்விலும் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். தாழ்மையினால யாரும் கெட்டு போனது கிடையாது. தேவன் தாழ்மையா இருந்தாரா அந்த உலகத்துல இருக்கும்போது? இயேசு கிறிஸ்து தாழ்மையின் அடையாளம். இயேசு கிறிஸ்து அவரை எவ்வளவோ கஷ்டப்படுத்தினாங்க, ஆனாலும் அவர் என்ன செஞ்சாரு, மௌனமா இருந்தாரு, அமைதியா இருந்தார். எல்லாவற்றிலையும் அவர் கோவப்படலை, அமைதியா தான் எல்லாத்தையும் அவர் எதிர்கொண்டார். அதே போல நம்மளும் என்ன செய்யணும், தாழ்மையாக இருக்க வேண்டும். நம்ம முதல்ல நம்ம வீட்டில இருந்து ஆரம்பிக்கணும். அதை தாழ்மையின் குணத்தை நம்ம என்ன செய்யணும், வீட்டில இருந்தே ஆரம்பிக்க வேண்டும். கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிய வேண்டும். கணவனும் மனைவியின் இடத்துல கோவப்படாம, அவங்கள மிஸ்ட்ரீட் பண்ணாம, இல்ட்ரீட் பண்ணாம அவங்களோட என்ன செய்யணும், அன்பாக இருக்க வேண்டும். அடுத்ததாவது மிக மிக முக்கியமான இயேசுவின் ராஜ்யத்திற்குள்ளாக போவதற்கு மிக மிக முக்கியமான வழி எது? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடாத எந்த மனிதர்களும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. எடுத்துக்கொள்ளலாம் யோவான் 10:9. யோவான் 10:9 யாராவது வாசிங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவே வாசல். அப்ப அந்த வாசலுக்குள்ள நம்ம போகணும்னா யாரை நம்பணும், யாரை நம்ம விசுவாசிக்கணும்? இயேசு கிறிஸ்துவை நம்ம மனதார விசுவாசிக்க வேண்டும். அடுத்ததாவது ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். எடுத்துக்கொள்ளலாம் யோவான் 3:5. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அப்ப நம்ம என்ன செய்யணும், ஜலத்தினாலும் ஆவியினாலும் நம்ம பிறப்பிக்கப்பட வேண்டும். எல்லாரும் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவனை நம்ம என்ன செய்யணும், அதிகமாய் நம்ம கேட்கணும். நான் 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் போதே ஆவியானவர்கிட்ட நான் வந்து என்னை நிரப்புங்க, என்னை ஆவினால அபிஷேகம் பண்ணுங்கன்னு ரொம்ப ஜெபிப்பேன். நானும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், ஆனால் எனக்கு ஆவியின் அபிஷேகம் கிடைக்கவே இல்லை. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஏன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஸ்கூல் டைம்லலாம் பிரேக்லேயே லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் வந்து அங்கே ஒரு சாப்பிள் இருக்கும், அங்கே போய் உட்காந்துப்பேன். அந்த மாதிரி தேவனை ரொம்ப நேசிப்பேன். ஆனால் எனக்கு இப்படி தரலையே, எனக்கு ஏசப்பா எனக்கு ஆவியின் அபிஷேகத்தை தரலையே அப்படின்ற ஒரு கஷ்டம் எனக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். இங்கே ஸ்கூலில் வந்து ஒரு கேம்ப் நடந்துச்சு, ஃபயர் கேம்ப் நடந்துச்சு. அங்கேயும் நான் வந்து ஒரு 8th month ப்ரெக்னென்ட்டுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஆவியில் எல்லாரும் அபிஷேகம் பெற்றுட்டாங்க, எனக்கு மட்டும் கிடைக்கல. அப்போ நான் வந்து ரொம்ப அழுதேன், ஏசப்பா எனக்கு கிடைக்கலையே, என்ன உங்களுக்கு பிடிக்காதா? அப்போ எனக்கு நான் உங்கள் பிள்ளை இல்லையா அப்படின்னு ரொம்ப என்ன செஞ்சேன், அழுதேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, கவலைப்படாத, நீ அதுக்காக ஜெபம் பண்ணு, இன்னும் ஏதாவது பாவங்கள் இருந்திருந்தால் அதை நம்ம என்ன செய்யணும், அறிக்கையிட்டு அதை நம்ம விட்டுறணும் அப்படின்னு சில அட்வைஸ்லாம் கொடுத்தாங்க. அப்போ நான் என்ன செஞ்சேன்னா, நான் வந்து சரின்னு சொல்லிட்டு இதற்காக ஜெபிச்சு கொண்டே இருந்தேன். ஒரு நாள் ஒரு போலியோ அட்டாக்கான ஒரு நர்ஸ் இருந்தாங்க, அவங்களுக்காக அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன், அவங்களுக்காக ஜெபிக்க போயிருந்தேன். அப்போ அவங்களுக்காக ஜெபிக்கும் போது என்னை அறியாமலே 2-3 வார்த்தை வர ஆரம்பிச்சது. 2-3 வார்த்தை பெருகி 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 இன்னும் அதிகமான வார்த்தைகளை தேவன் எனக்கு கொடுத்தார். அப்போ தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீங்க காத்து கொண்டு இருந்தாலும் தேவன் நிச்சயமாக உங்களை ஆவியினால நிரப்புவார். உங்களுக்கு ஆவியின் வரங்களை தேவன் தர விரும்புகிறார். யாருக்கும் குறைவாக வைக்கிற தேவன் இல்லை, எல்லாருக்கும் நிறைவாகவே தருகிற தேவன். அதனால நீங்க ஆவியில பிறக்க வேண்டும்.
ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். யாராவது ஞான ஸ்நானம் எடுக்கலன்னா நிச்சயமாக நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும். அடுத்ததாவது எடுத்துக்கொள்ளலாம் மத்தேயு 7:21. தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் தான் என்ன செய்ய முடியும்? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியும். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன். தேவனுடைய சித்தத்தை நம்ம டெய்லி செய்கிறோமா? ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோமா? காலையில் எந்திரிச்சு நம்ம என்ன செய்கிறோம்? செல்ஃபோன் எடுத்து பார்ப்போம், என்ன மெசேஜ் வந்திருக்கு, என்ன மெயில் வந்திருக்கு, நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம? இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கிச்சனுக்குள்ளே போய் 4 திட்டு, கணவரை 4 திட்டு, பிள்ளைகளை 4 திட்டு திட்டிட்டு தான் நம்மளுக்கு என்ன செய்யும்? சமைக்கவே தோணும். கணவர் என்ன பண்ணுவாங்க? மனைவியை 4 திட்டு, அப்புறம் தான் என்ன செய்வாங்க? தன்னுடைய வாழ்க்கையே தன்னுடைய நாளே என்ன செய்யும்? உதயமாகும். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? காலையில் எழும்பி தேவனிடத்துல நம்மளை ஒப்பு கொடுத்து தேவனிடத்துல நம்ம ஜெபிச்சு தியானம் பண்ணி அவருடைய சித்தம் என்ன, அது இன்றைய தினத்துல நிறைவேறணும் என்று நம்ம கேட்க வேண்டும். பிதாவினுடைய விருப்பத்தை செய்வது தான் தேவனுடைய போஜனமா இருந்தது. இயேசு கிறிஸ்து சொன்னாரா இல்லையா? பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமா இருக்கிறது என்று தேவன் சொன்னார். அப்ப நம்ம அப்படி செய்யறோமா? தேவனுடைய வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை நம்மளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அப்ப காலைல எழும்பி நம்ம ஜெபிக்க வேண்டும். நமக்காகவும் நம்ம பிள்ளைகளுக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டும். தேவன் சித்தம் என்னவென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, மத்தேயு 7:21 எடுத்தவர்கள் வாசிங்க. கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பிரவேசிப்பதில்லை. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஏசப்பா, என் வாழ்க்கையில நீங்க என்ன சித்தம் வச்சிருக்கீங்க, எனக்கு அதை சொல்லுங்க அப்படின்னு நீங்க ஒவ்வொரு நாளும் கேட்டு அந்த சித்தத்தின்படி தான் நம்ம நடக்கணும். நம்ம கர்த்தாவே கர்த்தாவே இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க. நம்ம ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருப்போம், ஒரு பெரிய லிஸ்ட். இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. அதெல்லாம் ஏசப்பாக்கு என்ன தெரியும். ஆனா தேவனுடைய சித்தத்தை நம்ம என்னைக்காவது கேட்டிருக்கோமா? அவர் என்ன லிஸ்ட் வச்சிருக்காருன்னு நம்ம என்னைக்காவது கேட்டிருக்கோமா? நம்மளுடைய வாழ்க்கை எதற்காக நம்மளை உருவாக்குனார், நம்ம இந்த வாழ்க்கையோட அர்த்தத்தை நம்ம தேவனிடத்துல கேட்டிருக்கோமா? என்னைக்காவது சிந்தித்து பாருங்கள். தேவன் நம்மளை படைத்தது ஒரு நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். அந்த நோக்கத்துக்கு நம்மளே என்ன செய்யக்கூடாது? தடையா இருக்கக்கூடாது. அப்ப தேவனுடைய சித்தம் என்னவென்று நாம் தேவனிடத்துல கேட்டு அதன்படி நாம் நடக்க வேண்டும். இதுவே தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்தது. ராஜ்யத்தை முதலில் நாம் தேட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம என்ன செய்யணும்? முதலாவது தேட வேண்டும். மத்தேயு 6:33 சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய ராஜ்யம் தான் நம்மளுக்கு என்னது? மிக 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 முக்கியமானது. அப்புறம் ஆண்டவரே என்ன செய்வாரு? பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். தேடுறோமா இல்லையா? நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறோமா? இதை தாங்க அதை தாங்கன்னு நம்ம கேட்குறோமா? நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். சண்டே மட்டும் தேடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். சரி, நம்ம தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள இருக்கு அப்படின்னு நம்ம எப்படி அதை உணரலாம்? தேவனுடைய பிரசன்னம் நமக்குள்ளாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். தேவன் உங்களோட பேசுறது உங்களுக்கு கேட்குமா? உறவாடுறீங்களா? இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, ஏசப்பா நம்ம இந்த மாதிரி இருக்கு இந்த சூழ்நிலை, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, கொஞ்சம் எனக்கு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா தேவன் உங்களுக்கு இமீடியட்டா ஒரு ஆலோசனை சொல்லுவார். அதான் தேவனுடைய பிரசன்னம். அடுத்ததாவது பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி நம்மளிடத்துல காணப்பட வேண்டும். அடுத்தது நீதியும் உண்மையும். நீதியும் உண்மையும் நம்மளோட வாழ்க்கையில எப்பொழுதும் இருக்கணும். என்ன சின்ன காரியமா இருந்தாலும் நம்ம உண்மையா இருக்க வேண்டும். அந்த உண்மை தேவனுடைய பார்வைக்கு மிக மிக
அது ஒரு ப்ரெஷியஸாக இருக்கும் தேவனுடைய பார்வைக்கு. அதனால நம்ம எப்படி இருக்க வேண்டும்? நீதியும் உண்மையுமாய் இருக்க வேண்டும். அடுத்ததாவது மிக மிக முக்கியமான ஒன்று, ஆவியின் கனிகளை உடையவர்களாய் இருக்க வேண்டும். இதுல 1 2 கனி இருந்தா போதாது, எல்லா கனியும் நம்ம இடத்துல இருக்க வேண்டும். சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க பார்க்கலாம், ஆவியின் கனிகள் எத்தனை? என்ன சின்ன பிள்ளைங்க தூங்கியாச்சா? வாங்க சின்ன பிள்ளைங்க ஓடி வாங்க. யார் சொல்றீங்களோ அவங்களுக்கு பரிசு. பெரியவர்கள் கிடையாது, சின்ன பிள்ளைங்க. சரி, சிறு பிள்ளைகள் உட்கார்ந்த இடத்துல இருந்தே சொல்லலாம். ஆவின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். வெரி குட், வெரி குட். சரி, அப்போ ஆவியின் கனிகளை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆவியின் கனிகளை நாம் அடைய இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு என்ன செய்யணும்? உதவ வேண்டும். அப்போ டெய்லி நம்ம கேட்கணும், ஆவியின் கனிகளை உடையவர்களா நம்ம காணப்படணும். நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாவது மகிழ்ச்சி. நம்மளோட வாழ்க்கையில டெய்லி மகிழ்ச்சி இருக்கா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். இருக்கோமா? நம்ம உண்மையாவே நம்ம இருக்கோமா? இன்பத்திலும் துன்பத்திலும் நம்ம என்ன செய்யணும்? தேவனை ஸ்தோத்திரம் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கும்? மகிழ்ச்சி இருக்கும். என்னுடைய ஹஸ்பண்டுக்கு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி ஒரு விபத்து நடந்தது. அவங்க ஒரு காரில் கேளம்பாக்கம்ல இருக்கிற செட்டிநாடு ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. போகிற வழியில் ஒரு விபத்து. ஒரு பஸ்ஸு குறுக்க கார் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஆனதில் தேவனுடைய மேலான கிருபையினால டிரைவர் பிழைச்சிக்கிட்டாரு. ஆனாலும் பின்னாடி என் ஹஸ்பண்ட் உட்கார்ந்துருந்தாங்க. அவங்களுடைய கால் அடிக்கப்பட்டு காலில் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஃப்ராக்சர் ஆனனால அவங்கள இமீடியட்டாக என்ன செஞ்சாங்க? ஒரு பக்கத்தில் 108 கால் பண்ண சொன்னாங்க. ஆனால் அங்கே சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க, யாரும் உதவி செய்ய முன் வரலை. ஆனால் அதில் அந்த கூட்டத்தில் ஒரு அம்மா, இவங்க செட்டிநாட்டில் வேலை செய்கிற டாக்டர் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட்டை சொல்லவும், அவங்க ஹஸ்பண்ட் ஓடி சார் நீங்கள் டாக்டராக இருக்கீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு 108 கால் பண்ணி இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. உதவியெல்லாம் செஞ்சாங்க. தேவன் அந்த இடத்துல ஒரு ஆளை நியமித்து வச்சுருக்காங்க. பாருங்கள், எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காரியம். அவ்வளோ பெரிய விபத்து தான், ஆனாலும் இமீடியட்டாக ஒருத்தங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆண்டவர் அங்கே நியமித்து வச்சுருக்காங்க. அடுத்தது இந்த காரை நாங்கள் பின்னாடி பார்க்குறோம். அந்த காரை பார்த்தா அப்படியே ஃபுல்லாக சேதம். அந்த காரை இனிமேல் என்ன செய்ய முடியாது? ஒன்றுமே செய்ய முடியாது, அந்த அளவுக்கு சேதம். நானும் அழுதுகிட்டே போகிறேன். ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறார், அழாத, நீ அழ மட்டும் செய்யாத, உன் அழுகையை நிறுத்து அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு அப்படியே ஒரு சமாதானம் என்னுடைய இருதயத்தில் இருந்தது. எனக்கு எல்லாம் கேள்விப்பட்டாச்சு, அவங்களுக்கு ஃப்ராக்சர் இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணணும், 1 இல்லை 2 ஆப்ரேஷன் பண்ணணும். ஆனால் ஏசப்பா என்ன சொன்னாங்க என்கிட்ட? அழக்கூடாது, தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி தந்தாங்க. என்னன்னா, வனாந்திரத்தில் இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் வழி நடத்தினாங்க. எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை மீட்டு என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் வனாந்திரத்தில் வழி நடத்தி கொண்டு சென்றார். ஆனால் நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? யோசேப்பு காலத்தில் அவரோட சகோதரர்கள் எத்தனை வாட்டி அதே கானான் தேசத்திலிருந்து எகிப்து தேசத்துக்கு வரத்துக்கு எத்தனை நாள் தான் ஆச்சு? மிக சிறு நாட்கள் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆனால் ஏன் இஸ்ரவேலர்களுக்கு இவ்வளோ நாட்கள், இவ்வளோ வருடங்கள் ஆனது? அவங்களுடைய முறுமுறுப்பு, அவ்விசுவாசம். அதனால தான் அவங்க கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு அத்தனை நாட்கள் ஆனது. ஆண்டவர் இதை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அன்னைக்கு.
அன்னைக்கு நான் என்ன முடிவு பண்ணேன்னா, அழக்கூடாது. என்னனாலும் நான் என்ன செய்யக்கூடாது? அழக்கூடாது. ஆனா தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அப்ப கூட என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நிறைய பேர் சொன்னாங்க ஆண்டவர் அனுமதிச்சார் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல, ஆண்டவர் இது என்ன செய்யல, நான் அனுமதிக்கல. இது பிசாசால உருவானதுதான். கர்த்தர் நல்லவர், இது பிசாசின் கிரியை அப்படின்னு அதுலயும் வைராக்கியமா இருந்தாங்க. பெருமைக்காக சொல்லல, சொல்றேன். அப்போ ஆப்ரேஷன்லாம் நடந்துருச்சு. ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாகவே இந்த மாதிரி விபத்து நடக்க போகுதுன்னு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஆண்டவர் உணர்த்தியிருக்காரு. ஆனா நாங்க என்ன செஞ்சிட்டோம்? நாங்களாவே நினைக்கிறோம் அப்படின்னு நினைச்சு அதை உதாசீனப்படுத்திட்டோம். அதை உதாசீனப்படுத்தினால இந்த விபத்தை எங்களால என்ன செய்ய முடியல, தடுக்க முடியாம போயிருச்சு. ஒரு சின்ன ஜெபம் பண்ணியிருந்தா அன்னைக்கு அந்த விபத்தை நாங்க தடுத்திருக்கலாம். எனக்கு அவங்க காலில் ஏதோ அடிபட்டு அந்த காலை இல்லாத மாதிரி நான் பார்த்தேன். அப்போ நான் என்ன நினச்சேன்னா, ஐயோ நம்ம ஹஸ்பண்டை நம்ம இப்படி நினைக்கிறோமே அப்படின்னு நான் என்ன கடிஞ்சிக்கிட்டேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு அதை வெளிப்படுத்தியிருக்காரு. அப்போ என் ஹஸ்பண்டுக்கும் ஏதோ காரில் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி பார்த்துருக்காங்க. அவங்களும் அதை என்ன செஞ்சுட்டாங்க? உதாசீனப்படுத்திட்டாங்க. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து நாங்கள் செபிக்கவும் இல்லை. இதுதான் மெயின். செபிக்கவும் இல்லை. உலகத்திற்குரிய காரியங்கள், சிந்தனைகள் எங்களோட இருதயத்தை நெருக்கி எங்களை ஜெபிக்க விடாம பண்ணனால அன்னைக்கு எங்களால அந்த விபத்தை தடுக்க முடியல. ஒரு ஜெபம் பண்ணியிருந்தா எங்களால அந்த விபத்தை என்ன செஞ்சிருக்கலாம்? தடுக்க முடிச்சிருக்கும். ஆனா ஜெப குறைவு எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பயங்கரங்களை கொண்டு வருகிறதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஒவ்வொரு நாளும் நம்மளோட வாழ்க்கையில ஜெபம் இருக்க வேண்டும். வேத வாசிப்பு கண்டிப்பா இருக்கணும். உங்க பிள்ளைகளை வேதத்தை வாசிக்க வைங்க. என் பையன் நல்லா வாசிக்கிறானா, அவனுக்கு இப்போ 9 வயசு ஆகுது. அவன் மொத பைபிளை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுல இருந்து தான் அவன் ஒழுங்கா வாசிக்கவே செய்யறான். அது வரைக்கும் அவனுக்கு வாசிக்க தெரியாது ஒழுங்கா. அவன் என்னைக்கு வேதத்தை எடுத்து வாசித்தானோ அன்னையில இருந்து அவன் ஒழுங்கா வாசிக்கிறான். அப்ப தேவன் ஞானத்தை எப்படி தருகிறார்? வேதத்தின் வழியாக தான் தருகிறார். அப்ப வேதம் நம்மளோட வாழ்க்கை இல்லைன்னா நம்மளுக்கு ராஜ்யம் கிடையாது, பரலோக ராஜ்யம் கிடையாது. நம்ம பரலோக ராஜ்யமா இருக்க முடியாது. மற்றவர்களுக்கும் நம்ம பரலோக ராஜ்யத்தை கொண்டு செல்ல முடியாது. நம்ம எப்படி கட்டுவோம் பரலோக ராஜ்யத்தை? நம்ம எப்படி கட்டுவோம்? வேதம் வாசிப்பு, ஜெபம், இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா பரலோகத்தின் ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் நாம் மாற முடியும். நம்மளுடைய வாழ்விலும் பரலோக ராஜ்யத்தை நாம் கட்ட முடியும். நம்ம குடும்பத்துக்காக எத்தனையோ செல்வங்களை நம்ம சேர்த்து வைக்கலாம். ஆனா அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. திருடன் திருடலாம், எது வேணாலும் நடக்கலாம், பூகம்பம் வரலாம், என்ன அழிவு வேணாலும் நடக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு உங்க பிள்ளைகளுக்காக நீங்க என்ன சேர்த்து வைக்க முடியும்? அது மேலானவை. அது என்னது? பரலோக ராஜ்யம், தி எட்டர்னல் லைஃப், நித்திய வாழ்வு. அது உங்க பிள்ளைகளுக்கு நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கோமா? நம்மையே நாம் ஆராய்ந்து பார்ப்போம். பரலோக வாழ்வை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோமா? நம்மையே நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். பரலோக வாழ்வு தான் முக்கியம் என்பதை இன்னையிலிருந்தே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் என்ன செய்யறாங்க தெரியுமா? 3 வேளை தொழுறாங்க. குரான சிறு வயதுல இருந்தே அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த குழந்தை பிறந்ததுல இருந்தே அது காதுல என்ன செய்யறாங்க? அதை ஓதுறாங்க. நம்ம செய்யறோமா? உண்மையான தேவனை நாம் வணங்கி கொண்டு இருக்கிறோம். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? சோம்பலா இருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? விழித்திருக்க வேண்டும். விழித்திருந்து செபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். 2ஆம் வருகை எப்ப வேணாலும் வரலாம். நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? ஆயத்தமா இருக்கிறோமா? இல்லை. உண்மையை சொல்ல போனோம்னா நம்ம ஆயத்தமாவே இல்லை. 2ஆம் வருகைக்கு நம்ம ஆயத்தமாக்கப்பட வேண்டும். நாம் மட்டுமல்ல, நம்ம பிள்ளைகளையும் நாம் ஆயத்தம் பண்ண வேண்டும். கிறிஸ்மஸுக்கு நம்ம போய் நம்ம என்ன செய்யறோம்? நம்ம ட்ரெஸ் வாங்குறோம், அதை வாங்குறோம், பலகாரம் செய்யறோம், அதை செய்யறோம், எல்லாம் ஆயத்தப்படுறோம். ஒரு கல்யாண வீடுன்னா நம்ம என்ன செய்யறோம்? பயங்கரமா நம்ம என்ன செய்யறோம்? இந்த டெக்கரேஷன் வாங்கணும், நம்ம இந்த மாதிரி மேக்கப்லாம் வாங்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், செட்டா கிளிப்பு வாங்குறோம், எல்லாம் பண்றோம். ஆனா பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம போறோமே, நம்ம ஆயத்தமா இருக்கோமா? பரலோகத்தின் ராஜ்யத்துக்கு ஆண்டவர் போய் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? நம்மளுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஒரு பெரிய ஒரு ஃபீஸ்ட் இருக்கு நம்மளுக்கு, ஒரு பெரிய ஒரு பந்தி
இருக்கு நம்மளுக்கு. நம்மளை வந்து நம்ம ஆயத்தப்படுத்துறோமா? அதுதான் ஒரு பெரிய கேள்வி. சிந்தித்து பாருங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு என்ன வஸ்திரத்தை நாம் அணிய வேண்டும், எப்படி நாம் செல்ல வேண்டும், எத்தனை ஆத்துமாக்களை நாம் ஆதாயம் பண்ணி நம்மளோட கூட நாம் பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம செல்ல போறோன்றத, அதுதான் நம்மளுடைய திங்கிங்கா இருக்கணும், அதுதான் நம்மளுடைய யோசனையா இருக்கணும், அதுதான் நம்மளுடைய நினைவா இருக்கணும். அல்லாம நம்ம என்ன செய்யக்கூடாது, இதை நம்ம சேர்த்து வைக்கணும், அதை நம்ம சேர்த்து வைக்கணும், இந்த பிள்ளைக்கு நம்ம எப்படி கல்யாணம் ஆக போகுது, இன்னும் நம்ம இந்த வீடு கட்டாம இருக்கோமே அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்கள் வந்து எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆன பிறதான் எங்கள் அப்பா அம்மா வீடே கட்டினாங்க. அது வரைக்கும் நாங்கள் குவார்டர்ஸில் தான் இருந்தோம். அப்போ எங்கள் அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வயசாகிற வரைக்கும் நம்ம அவ்வளோதான் போல், நம்ம இனிமேல் என்ன செய்ய மாட்டோம், வீடே கட்ட மாட்டோம் போல், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது நான் சொல்லுவேன், சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் சொல்லுவேன், அம்மா கவலைப்படாதுங்க, ஏசப்பா நம்மளுக்கு பரலோகத்தில் பெரிய வீடாக கட்டி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போது பெரிய வீடு பரலோகத்தில் கட்டுறது பெருசு இல்லை. அப்புறம் தான் பெரிய பிள்ளையான பிறகு எனக்கு தெரியும், பரலோக ராஜ்யம் தான் நம்மளுக்கு முக்கியமே தவிர உலகத்தில் உள்ள வீடு நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. உலகத்தில் நம்ம கஷ்டப்படுவோம்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இதோ நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். அப்ப ஜெய கிறிஸ்துவோடைய சந்ததியா இருக்கிற நம்ம இந்த உலகத்திற்குரிய காரியங்களை குறித்து கவலைப்படாமல் மேன்மையானவைகளுக்குரியவைகள் மாத்திரமே நம்மளுடைய சிந்தனையாக மாற வேண்டும். அப்போ மரியாளும் மார்த்தாளும் இருந்தாங்க. மார்த்தாள் என்ன பண்ணா, ஏசப்பாக்கு என்ன சமைக்கணும், என்ன சமைக்கணும், என்ன சமைக்க போறேன், இதை பண்ணணுமே, அவ அங்க உட்காந்து கதை பேசிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி மரியாளை கடிஞ்சு கொண்டுட்டு இருந்தா. ஆனா மரியாளோ என்ன செஞ்சா, தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய மகிமையான காரியங்களை பெற்றுக்கொண்டான். அப்ப ஏசப்பா என்ன சொல்றாங்க, மார்த்தாளே நீ கவலைப்படுறது என்ன, மரியாள் வந்து என்ன செஞ்சுக்கிட்டா, நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்ப நல்ல பங்கு எது, ஏசப்பாவுடைய வார்த்தை. அந்த வார்த்தை என்னது, இந்த வேத புஸ்தகம். யாரெல்லாம் வேத புஸ்தகம் வச்சிருக்கீங்க, காமிங்க. சிறு பிள்ளைகள் எங்க, அடுத்த வாரத்துல இருந்து நீங்க என்ன செய்யணும், வேத புஸ்தகத்தை பேகுக்குள்ள போட்டு எடுத்துட்டு வரக்கூடாது, கையில தான் எடுத்துட்டு வரணும், கையில தான் எடுத்துட்டு வரணும். சரியா? எல்லாரும் என்ன செய்யணும், வேத புஸ்தகத்தை கையில எடுத்துட்டு வரணும். வேதத்தை ஏந்துறவங்க ஒரு நாளும் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டீங்க, வெட்கம் அடைவதில்லை. அதனால தேவனுடைய வார்த்தையை நீங்க ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இதுவே உங்களுடைய போஜனமா இருக்க வேண்டும். வேதத்தின் ஆழத்தை ஆராய்ந்து அறிய வேண்டும். எவ்வளோ ஹெக்டிக்கான ஒர்க்காக இருக்கட்டும், அவங்க நர்ஸாக இருக்காங்க, வேற எல்லாம் டீச்சர்ஸாக இருப்பீங்க, நிறைய உங்களோட ஒர்க் வந்து லோடடாக இருக்கும். ஆனாலும் உங்களுடைய ஹேண்ட்பேக்கில் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு பைபிளை வச்சிருக்கணும். தேவனுடைய வார்த்தையை எவ்வளோ உங்களால் முடியுமோ அவ்வளோ நீங்கள் என்ன செய்யணும், வாசிக்கணும். கடைசி காலம் நெருங்கிருச்சு, வேதத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, வாசிப்பதற்கு சுதந்திரம் பறி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், நம்ம வேதத்தை தேடினாலும் கஷ்டம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், நம்ம இருதயத்தின் பலகையில தேவனுடைய வார்த்தையை நாம் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை நம்ம மறக்காம நம்ம படிக்கணும். அப்பதான் நம்ம பிள்ளைகளும் அதை பார்த்து என்ன செய்வாங்க, படிப்பாங்க. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்ட முடியும். தேவனுடைய ராஜ்யத்தை அப்ப எப்படி கட்ட முடியும், தேவனுடைய வார்த்தையினால தான் கட்ட முடியும். அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு தெரியுங்களா, நம்மளுடைய வார்த்தைக்கும் வல்லமை உண்டு. வீணான வார்த்தைகளை தயவாக என்ன செய்யாதுங்க, வீணிலே வழங்காதுங்க. தேவையில்லாம உங்க பிள்ளைய பார்த்து என்ன செய்யாதுங்க, நீ நல்லா இருக்க மாட்ட, நீ அப்படி இருப்ப, நீ இப்படி இருப்பன்னு பேசவே கூடாது. தெரியாமலும் கோபத்துல என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. உங்க ஹஸ்பண்டை நீங்க என்ன செய்யக்கூடாது, தேவையில்லாம
வீணான வார்த்தையினால பேசக்கூடாது. உங்க வைஃபை நீங்க என்ன செய்யக்கூடாது? வீணான வார்த்தையினால பேசக்கூடாது. உங்க பெற்றோரை வீணான வார்த்தையினால துன்பப்படுத்தாதுங்க, பேசாதுங்க. வார்த்தையினால தான் தேவன் இந்த உலகத்தையே படைச்சார். அப்ப வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அந்த வார்த்தை உருவாக்குறதுக்கு மாத்திரமே பயன்படணுமே ஒழிய அதை அழிப்பதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது? நாமளே அதை என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம கட்டுவதற்கு நம்மளுடைய வார்த்தையும் மிக 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 முக்கியமா இருக்கிறது. நம்மளுடைய வார்த்தையை பார்த்து பேச வேண்டும். யாரா இருந்தாலும் நம்ம பார்த்து தான் பேசணும். உங்களுக்கு பிடிக்காதவங்கனாலும் நீங்க என்ன செய்யணும்? அவங்க கிட்ட அன்பாகவே பேசணும். தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அவ்வளோ அர்த்தங்கள் இருக்கிறது. இப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? தேவையில்லாம பேசக்கூடாது. சரி, அடுத்ததாவது தேவனுடைய ராஜ்யம் விலை உயர்ந்தது, அப்படிதானே? விலை உயர்ந்ததுன்னு தேவன் நிறைய உவமைகளை நம்மளுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கார். விலை உயர்ந்த முத்து போன்றது. தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு வயலுக்கு ஒப்பிடுறாரு தேவன். அந்த வயலை வாங்குவதற்கு எல்லாவற்றையும் வித்து அந்த வயலை வாங்குறார். அப்ப தேவனுடைய ராஜ்யம் மிக மிக பிரஷியஸ், அது ரொம்ப விலையேற பெற்றது. அப்ப அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில தினமும் வேத வாசிப்பு, ஜெபம், நல்ல ஒரு தாழ்மை, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணும்? தாழ்மையின் குணத்தோடையும் உண்மையான வாழ்க்கையும் நாம் வாழ வேண்டும். இதுக்காக நாம் ஜெபிப்போம். கிருபையும் மகா இரக்கம் உள்ள தேவன், அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாள்லயும் ஆண்டவரே சப்பா, இந்த அருமையான ஓய்வு நாள்ல ஆண்டவரே சப்பா உடைய வார்த்தையை சொல்ல ஆண்டவரே நீர் தந்த மேலான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே சப்பா, உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்டுகிறவர்களாய் நாங்கள் காணப்பட ஆண்டவரே சப்பா நீர் கிருபை செய்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா உம்முடைய வார்த்தை அப்பா எவ்வளவு முக்கியமானது என்பதை நீர் ஆண்டவரே எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்துருக்கீங்க. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடைய சமூகத்துல நாங்கள் அமர்ந்து அப்பா எசப்பா நீதிக்குரிய காரியங்களையும் அப்பா நன்மைக்குரிய காரியங்களையும் உடைய பாதத்துல மரியாதை போல நாங்கள் அமர்ந்திருந்து அப்பா உடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுத்து அப்பா உடைய திட்டத்தின்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்தருளும். தாழ்மையான இருதயத்தை எங்களுக்கு தந்தருளும் ராஜா. ஆண்டவரே எசப்பா எங்களுக்குள்ள இருக்கிற மேட்டிமைய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால எசப்பா உடைய சிலுவைக்கு கீழ்ப்படுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே எசப்பா உம்முடைய பிள்ளைகளாய் எப்பொழுதும் உமக்குள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட ஏசப்பா உம்முடைய சந்ததியாய் நாங்கள் இந்த உலகத்துல ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்தருளும்படியாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு இருதயத்திலையும் ஆண்டவரே ஏசப்பா நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையை போல விதைக்கப்பட்டு அது கனி தந்து அப்பா அநேகருக்கு அப்பா ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு விருட்சமாய் ஆண்டவரே ஏசப்பா ஒவ்வொரு இருதயங்களும் நீர் உருவாக்கி கொண்டு இருக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஆண்டவரே ஏசப்பா நீர் கொடுத்த இந்த அருமையான சபைக்காய் ஸ்தோத்திரம், இந்த அருமையான சபையின் மக்களுக்காய் ஸ்தோத்திரம், அருமையான போதகர்களுக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. இந்த சபை இன்னும் ஆண்டவரே வளர்ச்சி அடையட்டும் ராஜா. அப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த சபைகள் ஆண்டவரே பெருகட்டும் ராஜா. ஆண்டவரே ஏசப்பா இன்னும் கிளை சபைகள் அப்பா அநேக இடங்கள்ல உருவாகட்டும் ராஜா. கல்வாரி நகர்ல ஆண்டவரே உடைய அப்பா கிளை சபை உருவாகட்டும். ஆண்டவரே சாந்தி நகர்ல உடைய அப்பா கிளை சபை உருவாகட்டும். ஆண்டவரே ஏசப்பா செங்கல்பட்டு அப்பா அப்பா அந்த இடத்துலயும் உடைய கிளை சபை உருவாகட்டும் ராஜா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கொண்டு அநேக காரியங்களை இன்னும் அதிகமாய் நீ செயல்படுத்தி அருளும்படியாய் செபிக்கிறோம். இந்த சபை மக்களும் ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய சீஷர்களா இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. உம்முடைய சீஷர்களா இருந்து அநேகருக்கு உம்முடைய வார்த்தையை எடுத்து சொல்லுகின்ற ஆண்டவரே இந்த காலங்கள்ல பிள்ளைகளை நீங்க ஆண்டவரே காத்துக்கொள்ளும். அப்பா உம்முடைய வார்த்தையை நீர் அனுப்பு ராஜா. எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே.